வணக்கம் எனதருமை நண்பர்களே, நண்பிகளே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடா. அதாவது எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி. பாராட்டல், புகழ்தல், தொழுதல், புகழ்தல், வாழ்த்துதல், அரவணைத்தல், இப்படி அநேக வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான மொழி தமிழ் மொழி. தமிழ் இப்பேற்பட்ட அருமையான தமிழ் மொழியில் நம்ம பிறந்து வளர்ந்து இருக்கோம்னு சொல்கிறது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான காரியம். இப்பேற்பட்ட ஒரு தமிழை ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழ் பிச்சை எடுக்கக்கூட லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்கள ஆதிக்க வர்க்கத்தை நினைக்கிறதா, தமிழை பற்றி அறியாமல் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறதா, இல்லை ஆட்சியில் இருக்கிற ஆணவத்தில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறதா? மக்களே, இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ்மொழி, இந்த தமிழ் மொழிக்காக எத்தனையோ தியாகிகள் இறந்திருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்துருக்கீங்களா? சுபாஷ் சந்திர போஸை பார்த்துருக்கீங்களா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பார்த்துருக்கீங்களா? எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள், எப்பேற்பட்ட நேர்மையாளர்கள். முத்துராமலிங்கத்தேவரை பார்த்துக்கிறங்க, சுபாஷ் சந்திர போஸை பார்த்துக்கிறங்க, பெரிய பெரிய அறிஞர் அண்ணா, பெரிய பெரிய வல்லுநர்கள், மேதைகள், அப்பேற்பட்டவங்கள்லாம் இந்த தமிழில் இருந்து தமிழில் சிறப்பாக வாழ்ந்தவங்க. தமிழ் என்பது ஒரு தனித்துவமான மொழி. அம்மா என்ற முதல் எழுத்தே தமிழில் இருந்து வருது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மொழியை ஒருத்தவங்க கொச்சப்படுத்துகிறாங்க. தமிழ் பிச்சை எடுக்கிறது கூட உதவாதப்பா. உலகத்தையே ஆள்றவன் நம்மகிட்ட பார்த்தா தமிழனாக தான் இருக்க முடியும். உலகத்தையே இயக்கிறதும் தமிழனாக தான் இருக்க முடியும். எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கான். எல்லா தலைமைப்பிடத்துலேயும் தமிழன் ஆலோசனையில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கான். அப்பேற்பட்ட தமிழனை, தமிழ் மொழியை, தமிழ் படித்தா பிச்சை எடுக்கக்கூட அந்த மொழி ஆகாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள அந்த கடவுள் தான் பார்க்கணும். ஆமாம், இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம். நன்றி.